Welcome back to English through Tamil. Good day to you all. இன்றைக்கு எங்களோட essential tips in Englishல say அல்லது tell என்கின்ற இரண்டு வார்த்தைகளுக்கு இடையிலான வேறுபாடும் பயன்பாடும் அப்படின்னு பார்க்க போறோம். சொல்லுதல் அப்படின்னா say, கூறுதல் என்ற tell. ஆனா தமிழ்ல பேச்சுவார்த்தையில ரெண்டு இடத்துலயுமே நாங்க சொல்லுதல் என்று பாவிச்சு கொள்ளலாம். ஆங்கிலத்துல இந்த say and tell இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே பயன்பாட்டில் வேறுபாடு உண்டு. say something, ஏதாவது ஒன்றை பற்றி நீங்க கருத்து தெரிவிச்சா அங்க நாங்க say என்ற வார்த்தையை பாவிப்போம். tell someone about something, யாருக்காவது ஏதாவது ஒன்றை பற்றி தகவல் ஒன்றை தெரிவிச்சீங்கடா அங்க நாங்க tell என்கிறத பயன்படுத்துவோம். வாங்க பார்க்கலாம். உன்னை பற்றி சொல். Say something, tell someone. Well done. Say about yourself. Say about yourself. உன்னை பற்றி அவனுக்கு சொல். Tell someone. Good. Tell him about yourself. Tell him about yourself. என்ன சொன்னாய்? Say something, இல்லையா? What did you say? What did you say? அவனுக்கு என்ன சொன்னாய்? அவனுக்கு. Tell someone. What did you tell him? What did you tell him? அவனை இங்கே சந்திக்க சொல். யார்கிட்ட சொல்ல போறோம்? அவனிட்ட. So tell someone. Tell him to meet here. Tell him to meet here. அவன் சொல்ல மாட்டான். யாருக்கு? தெரியாது. அப்படின்னா he won't say. He won't say. அவன் மனைவிக்கு சொல்ல மாட்டான். யாருக்கு? மனைவிக்கு. Tell someone. He won't tell his wife. He won't tell his wife. நான் என்ன சொல்ல வேண்டும்? What should I say? What should I say? நான் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? Tell someone, இல்லையா? What should I tell them? What should I tell them? அவனால் சொல்ல முடியாது. He can't say. He can't say. அவனால் அவளுக்கு சொல்ல முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Very good. He can't tell her. He can't tell her. நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? How should we say? How should we say? நாங்கள் எப்படி அவளுக்கு சொல்ல வேண்டும்? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Marvelous. How should we tell her? How should we tell her? அவன் வல்லமையாக நகைச்சுவை கதைகள் சொல்கிறான். யாருக்கு? தெரியாது. அப்படின்னா he usually says funny stories. He usually says funny stories. அவன் வல்லமையாக அவளுக்கு நகைச்சுவை கதைகள் கூறுகிறான். யாருக்கு சொல்கின்றான்? அவளுக்கு. அப்ப say வருமா? tell வருமா? Very good. Tell. He usually tells her funny stories. He usually tells her funny stories. எப்போது சொல்வாள்? When will she say? When will she say? எப்போது அம்மாவுக்கு சொல்லுவாள்? When will she tell her mother? When will she tell her mother? அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. She didn't say even a single word. She didn't say even a single word. அவள் எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. She didn't tell me even a single word. She didn't tell me even a single word. கீதாவுக்கு எனக்காக ஒரு ஹாய் சொல்லு. Say hi to Geeta for me. Say hi to Geeta for me. கீதாவிடம் நான் ஹாய் சொன்னதாக சொல். Tell Geeta I said hi. Tell Geeta
I said hi. அவள் அவளுடைய பிள்ளையை பற்றி ஏதோ சொல்ல விரும்பினாள். யாருக்கண்டு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா say. She wanted to say something about her child. She wanted to say something about her child. அவள் எனக்கு அவளுடைய பிள்ளையை பற்றி ஏதோ சொல்ல விரும்பினாள். யாருக்கு? எனக்கு. அப்போ என்ன வரும்? Tell. She wanted to tell me something about her child. She wanted to tell me something about her child. அவன் என்னுடைய புது சாரி அழகாயிருக்கென்று சொன்னான். He said that my new saree was beautiful. He said that my new saree was beautiful. அவன் எனக்கு என்னுடைய புது சாரி அழகாயிருக்கென்று சொன்னான். He told me my new saree was beautiful. He told me my new saree was beautiful. இப்ப உங்களுக்கான நேரம். என்னை பற்றி அவனுக்கு சொல். அவன் எப்போது சொன்னான்? அவள் எப்படி அவனுக்கு சொல்வாள்? விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.